பக்திமன்ற அன்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பக்திமன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்று ஸ்தல சயன பெருமாள் கோவில் திரு சிறுப்புலியூர் கோவில் பற்றி பார்ப்போம். இந்த கோவில் கொல்லுமாங்குடி அருகே அமைந்துள்ள விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயிலாகும். காரைக்காலிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஸ்தலசைல பெருமாள் மற்றும் அவரது துணைவியார் லட்சுமி திருமகள் நாச்சியார் என வழங்கப்படுகிறது. இந்த கோயில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. கோயிலின் நுழைவு வாயிலில் கோபுரமான 4 நிலை ராஜகோபுரம் உள்ளது. ஸ்தலசயன பெருமாள் வியாக்கபாரத முனிவருக்கு தோன்றியதாக நம்பப்படுகிறது. கோயிலின் 3 திசை சடங்குகள் மற்றும் வருடாந்திர திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன. அவற்றில் தமிழ் மாதமான வைகாசி மாதத்தில் பிரம்மோற்சவ திருவிழா மிகவும் முக்கியமானது. ஸ்ரீரங்கத்தில் தவம் செய்யுமாறு வியாக்கிரபாரதர் முனிவரை சிவன் கட்டளையிட்டார். விஷ்ணுவின் இருப்பிடமான வைகுண்டத்தில் இடம் தருமாறு வேண்டிக் கொண்டார். வியாக்கிரபாரதத்தின் பயணத்தில் பதஞ்சலி முனிவரும் இணைந்தார். அவரது பார்வை குறைபாடு காரணமாக முனிவர்கள் தெற்கு நோக்கி சென்று வழி தவறி கிருபாசமுரத்தை அடைந்தனர். அதாவது இன்றைய திரு சிறுப்புலியூர். ஸ்ரீரங்கத்திலிருந்து விஷ்ணுவின் மோட்சத்தை வழங்குமாறு பிரார்த்தனை செய்தனர். விஷ்ணு வியாச முனிவருக்காகவும் இந்த இடத்தில் தோன்றியதாக நம்பப்படுகிறது. அவர்களின் வயதான காலத்தின் காரணமாக முனிவர்களால் விஷ்ணுவின் பெரிய ரூபத்தை தெளிவாக காண முடியவில்லை. எனவே அவர் பால சயனம் எனப்படும் சிறிய வடிவத்தில் தோன்றினார். இது ஒரு சிறிய குழந்தையின் தூக்க நிலை. சிறிய வடிவத்தில் இருந்தாலும் வழிபட்ட துறவி புலியின் வடிவத்தில் இருந்தாலும் இந்த இடம் திரு சிறுப்புலியூர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அற்புதமான ஸ்தலசயன பெருமாள் கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்று தரிசனம் செய்து வாழ்வில் வளம் பெறுங்கள். நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். நன்றி, வணக்கம்.